இயேசு ஏதோ ஒரு காலத்தில் வரல. மனிதன் தன்னுடைய சுயமுயற்சினால் தேவனிடத்தில் எப்படியாவது சேர்ந்து விடலாம், தேவனுடைய கற்பனையை சுயமுயற்சினால் எப்படியாவது கீழ்ப்படிஞ்சிடலாம் சொல்லி முயற்சி பண்ணி 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 4000 வருஷமாய் தோற்று போய் இனி நான் ரட்சிக்கப்படுறதுக்கு வழியே இல்லை என்று இருந்த அந்த பாவம் பெருகின நாட்கள் தான் இயேசு கிருபை அதிகமாய் பெருகும்படி தேவன் காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை இந்த பூமிக்குள்ளே அனுப்பினார். ஹல்லேலூயா! எதற்காக அனுப்பினார்? நாம் பாருங்க, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்படவும், ரெண்டாவது பாருங்க, தேவனுடைய மகன்களாய் மாற்றப்படும்படிக்கே தேவன் இந்த உலகத்துக்குள்ளே தம்முடைய குமாரனை அனுப்பினார். குமாரன் எப்படி இந்த உலகத்துக்குள்ளே வந்தார்? அவர் மனுக்குலத்துக்காக எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றி, பின்பு நாம் நியாயப்பிரமாணத்தை மீறினதுக்காக அந்த பாவத்துக்கு பரிகாரமாக அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து, இப்போ யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு எனக்காக ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றி, நான் அந்த பாவத்தை மீறினதுக்காக, அந்த நியாயப்பிரமாணத்தை மீறினதுக்காக எனக்காக அவர் பாவ பரிகாரத்தை சிலுவையில் செய்து விட்டார், எனக்காக இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது என்று சொல்லி, இயேசுதான் என் பாவத்தின் பரிகாரி, நான் இயேசுவே நீர் என்னோட பாவ பரிகாரியாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து யாரெல்லாம் அந்த இயேசுவை ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ளே வாரோம், நான் உண்மையான ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னுடைய இந்த பாவத்திலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லி யாரெல்லாம் அந்த இயேசுவை கூப்பிடுகிறார்களோ அவர்கள் வாழ்விலே இந்த இயேசுவின் மூலம் உண்டான தேவ கிருபை அளவில்லாமல் பெருகி அவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்படுகிறார்கள்? வாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறது மட்டும் இல்லை, இப்பொழுது அவர்கள் தேவனுடைய மகன்களாய் மகள்களாய் மாற்றப்படுகிறார்கள். இதுதான் கிறிஸ்மஸ் நற்செய்தி. ஹல்லேலூயா!